ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரெக்னன்சியோட 7th வீக்கில் என்னென்ன நடக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ 7 வீக்ஸில் உங்கள் பேபி வந்து எவ்வளோ பெருசாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட லென்த் வந்து 9.5 mm அல்லது 0.3 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கும். வெயிட் இந்த டைமில் கால்குலேட் பண்ண முடியாது அக்யூரேட்டாக. சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளூபெர்ரி பழம் இருக்கு இல்லையா, அந்த பழம் சைஸில் தான் இருப்பாங்க. இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே அப்ராக்சிமேட் தான். அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த 7வது வாரத்தில் அவங்களோட கைகள், கால்கள் 2மே வளர ஆரம்பிக்கும். ஸோ அவங்களோட வளர்ச்சி வந்து நல்லாவே இருக்கும். இந்த 7வது வாரத்தில் ரொம்ப ஸ்பீடாகவே இருக்கும். என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி 100 புதிய பிரெயின் செல்கள் வந்து உருவாகுதாமா. இந்த 7 வாரத்தில் 100 புதிய பிரெயின் செல்கள் ஒவ்வொரு நிமிஷத்துலையும் உருவாயிட்டிருக்கு. அப்போ எவ்வளோ ஸ்பீடாக வளர்றாங்கன்னு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கை கால்கள் இருக்கு இல்லையா, 6வது வாரத்தில் ஒரு மொட்டு மாதிரி ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மொட்டு வந்து டெவலப் ஆகி ஒரு கார்டிலேஜ் அப்படின்ற அமைப்பு சொல்கிறாங்க. அதாவது குருத்தெலும்பு வந்து வளர ஆரம்பிக்கும். அந்த குருத்தெலும்பு தான் காலப்போக்கில் அவங்களோட கைகளாகவும் கால்களாகவும் மாறும். அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட அந்த மொட்டு மாதிரியான அமைப்பு இருக்கு இல்லையா, கைகள் கால்களுக்கான மொட்டு மாதிரியான அமைப்பு, அது வந்து ஃப்ளாட் ஆகி துடுப்பு மாதிரி மாறும். அந்த துடிப்பு தான் கொஞ்ச நாட்களில் அவங்களோட கைகளாகவும் கால்களாகவும் உருமாறும். அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட இன்னர் இயர்ஸ், அதாவது காதுகளோட உள்பகுதி இருக்கு இல்லையா, அது வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இந்த 7வது வாரத்தில் மேஜரான வளர்ச்சி அப்படின்றது கைகள், கால்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த காதுகளோட உட்பகுதி. ஸோ அவங்களோட கண்கள், வாய்ப்பகுதி இது எல்லாமே வந்து க்ரோவாக ஆரம்பித்தாலுமே, இந்த 7வது வாரத்தில் முக்கியமாக அவங்களோட காதுகளோட உட்பகுதி வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இன்னுமே இந்த டைமில் 7 வாரத்தில் குழந்தைங்களுக்கு வந்து அந்த பேபிக்கு வந்து காதுகள் இருக்காது. ஆனால் ஒரு ஃபவுண்டேஷன் வந்து இந்த டைமில் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அவங்களோட ஹியரிங் சிஸ்டமோட ஃபவுண்டேஷன் வந்து க்ரோவாக ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து 7th வீக்கில் நடக்கிறது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.